இப்போ இது ஒரு பெண் ஒரு ஆண் காதலித்தார்கள், ஒரு ஆண் கொல்லப்பட்டான். இதோடு இல்லை, இதை அப்படியே கனெக்ட் பண்ணி வேங்கவேலுக்கு வாங்க, அப்படியே திருநெல்வேலி வாங்க, ஆற்றுல குளிச்சுட்டு வந்த 2 பேரை பிடிச்சி என்ன சமூகம்டான்னு கேட்டு வாயில் மூத்திரம் அடிச்சான்ல, அப்படி வாங்க. அப்படியே ஏதோ ஒரு பால்வாடியில் இந்த அம்மா சமைச்சா நாங்கள் வந்து சாட மாட்டோம், அப்படி ஏதோ ஒரு ஊரில் ஒரு காலனிக்காரன் செத்துறாருன்னா அந்த படத்தை ரோட்டு வழியாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்களாம் நான் எஸ்சிலாம் எங்கள் தெரு வழியாக வந்துடுவீங்களா? ஒரு மற்ற சமூகமும் மறைச்சிருக்காது. ஊரில் ஒருத்தர் 2 பேர் இருப்பான். அந்த ஒருத்தர் 2 பேரை ஊரில் இருக்கிற ஒருத்தர் 2 பேரை பொறுக்கி உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாத துப்புக்கட்ட அரசாங்கம் இருக்கிற வரை இந்த எல்லாமே தொடர்ந்துன்னே இருக்கும். இது வந்து ஒன்று தனித்தனி கிரைம் இல்லை, இது எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டர் கனெக்ட் ஆனது. வேங்கவேலில் எவன் வந்து தப்பு பண்ணானோ அவனை தண்டிச்சிங்கன்னா ஏய் இந்த மாதிரி அட்ராசிட்டி பார்த்தா கவர்மெண்ட் பயங்கரமாக நடவடிக்கை எடுக்கண்டா அப்படிங்கிற எண்ணம் வரும். எவன் வந்து மூத்திரம் பெஞ்சானோ அவனை பிடிச்சி நறுக்கியிருந்தா மற்றவனுக்கு ஒரு பயம் வரும். ஒரு அட்ராசிட்டி நடந்தால் இதோடு இந்த மாதிரி நடக்கூடாது, அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். சும்மா செத்தவனுக்கு ஒரு நிவாரணம் கொடு சொன்னார்ல அவங்க அப்பா, காசு மானம் ஒரு 3000 எடுத்துன்னு அப்படின்னு சொன்னார் இல்லை. என் பிள்ளை எவ்வளோ சம்பாரிச்சான், நீ என் பிள்ளையே இல்லை, எதால் இல்லை? அவன் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணது தப்பு இல்லை, இந்த சமூகம் தப்பு. இங்கே இருக்கிற செட்டப் வந்து அதை வந்து கண்டுக்காமல் இருக்குது. ஏற்கனவே பல ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. அப்போல்லாம் நீங்கள் எடுத்த நடவடிக்கையின்பால் நீங்கள் நடவடிக்கை இருந்தால் அவனுக்கு பயம் வந்திருக்கும்ல. அப்படின்னும் போது கொஞ்சம் பேரே அதை திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு சார். அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு முறை ஆணவ கொலை நடக்கிற போதும் போய் தலைவர்கள் மாலை போடுவதும் வீர வணக்கம் வீழ்ந்த பிடிகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை பொருளை கடனை அடைப்போம் கோஷம் போட்டு இந்த பக்கம் வந்துடுறதும் இதில் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. நீங்கள் வந்து அரசாங்கம், சமூகம், தனிநபர் எல்லாருக்கும் இதில் ஒரு பொறுப்பு இருக்குது. பட் ஆனால் இது எல்லாரையும் ஓவரால் இதை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அதால் இதில் முதல் குற்றவாளி அரசாங்கம்.